வணக்கம். எனதருமை மைவி 3 ஆட்ஸ் மற்றும் யூடியூப் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம எம்டி சாரோட 2 அப்டேட் சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து இந்த பேமெண்ட்டை பற்றியும் சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று வந்து அடுத்த சிஎம் அப்டேட்டுக்கு இதெல்லாம் கொடுப்பீங்கள்ல, கோல்டு மெம்பர் சிஎம் இதுக்கெலாம் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி சார் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். முதல்ல நம்மளுக்கு எல்லாருமே குழப்பத்தில் வந்தீங்கள்ல, அடுத்த அப்டேட் வந்து எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. சேம், அதாவது வந்து கொடுத்துருந்த டேப்லெட்டை நிப்பாட்டிட்டு இப்போ ஹெல்த் டேப்லெட் கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? அது ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க, சாரே சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது என்னென்னா, பேமெண்ட் வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நம்மளுக்கு எலெக்ஷன் நடந்துட்டுருக்கனால ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் பேமெண்ட், அது வரைக்கும் நீங்கள் யாரும் எதிர்பார்க்காதீங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் தரோம் அப்படின்ட்டு இன்றைக்கும் அதே திட்டவட்டமாக கரெக்டாக சொல்லிட்டாங்க. எல்லாம் ஓகே. என்ன இது எல்லாம் சொன்னவங்க இந்த டைம் சேவரை பற்றி சொல்லலை. ஏன்னா டைம் சேவர்ன்றது வந்து யாராவது சிஎம் ஆனால் தானே அவங்களுக்கு டைம் சேவர் தேவைப்படும் அப்படின்றதுக்காக அவங்க நிப்பாட்டி வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஆனால் இந்த இது அவங்க செய்யலாம். எப்போவுமே இது ஃப்ரீ பண்ணி விட்டு போகலாம்ல. டைம் சேவர்ன்றது வந்து ஒருத்தங்களுக்கு என்னைக்கு தேவையோ அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் சும்மா தானே இருக்க போகுது. அது இப்போ ஓப்பனில் இருக்கனால என்ன ஆக போகுது? இது வந்து டைம் சேவர் அவங்க கொடுக்கலாம். அதை வந்து ஃப்ரீ பண்ணுறது நீங்கள் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா டைம் சேவர் வந்து கண்டிப்பாக எப்போயுமே போர்ட்டல் ஓப்பனாக ஆகியிருக்கும். உங்களோட ஆதரவு தான் தேவை. நீங்கள் வந்து தரமாக சரி எங்களுக்கு டைம் சேவர் எப்போ வேணாலும் கொடுங்க சார். நாங்கள் எப்போ ஒரு அடுத்த சிஎம் அப்டேட் வரும்போது நாங்கள் 2 ஸ்டார்லேருந்து 4 ஸ்டாருக்கு போயிடுவோம். அதுக்கு அடுத்த அப்டேஷன் வேணும்னா எங்களுக்கு நாளைக்கே கூட ஆள் சேரும். சேர்ந்துச்சுன்னா 8 ஸ்டார் கூட போயிடுவோம் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா, இது வந்து நீங்கள் தான் சொல்லணும். எப்படி சொல்லணும்? உங்கள் ஜோனலில் எல்லாருமே நீங்கள் சொல்லணும். உங்கள் குறையை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருந்தா யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அதுமாதிரி கேப்சா வந்து இன்றைக்கி வந்து 7லேருந்து 13 வரைக்கும் வந்துருச்சு. அந்த கேப்சா உங்களுக்கு எல்லாம் சூட்டபுளா? இதெல்லாம் நீங்கள் யாருமே எதுவும் சொல்கிறதில்ல. பார்த்தீங்கன்னா வயசானவங்க அவங்களாம் குறை சொன்னாங்க. அதெல்லாம் வந்து அவங்க காதுக்கு கொண்டு சேர்த்தா தான் அவங்க செய்வாங்க. அடுத்து வந்து 20 கேப்சாக்கு வைக்க போகிறாங்க. நீங்கள் பார்க்குற ஆடுக்கு பணமா இல்லாட்டி நீங்கள் அடிக்கக்கூடிய கேப்சாக்கு பணமான்றது எல்லாருக்குமே சங்கடமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருது. அதனால் அடுத்து வந்து 15 கேப்சாவுக்கும் 20 கேப்சாவுக்கும் வழி இருக்குது. நீங்கள் எதுனாலும் ஒரு இது என்னென்னா, இப்போ ஃபீட்பேக்னு ஒன்று இல்லை, நம்ம சிஸ்டத்தில் இல்லை. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய இடம் வந்து உங்கள் ஃபார்மல் அந்த ஜோனலில் தான், ஜோனல் ஆஃபீஸில் கொடுங்க. இல்லைனா உங்கள் அப்ளைனரில் சொல்லுங்கள். லெட்டர் மூலிமா கொடுங்கனாலும் லெட்டர் மூலிமா கொடுங்க. நீங்கள் இப்படியே எல்லாருமே இருந்துருந்தீங்கன்னா மசன்னு இருந்தீங்கன்னா மசம் தான் இருக்கணும். நம்மளுக்கு என்ன தேவை நம்ம தான் கேட்கணும். அழுத புள்ள தான் பால் குடிக்கும். சரிங்களா? அந்த அறிவிப்பு வந்து என்னைக்கு அப்கிரேட் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுலேருந்து இனிமேல் அப்கிரேட் பண்ணுறவங்களுக்கு தரப்போகிற ப்ராடக்ட் வந்து MyV3 இம்யூன் ஹெல்த் கேப்சூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் கேப்சூல் தரப்போகிறோம். ஆயுர்வேத கேப்சூல் இனிமேல் வரவங்களுக்கு தரப்போகிறது இல்லை. ஸோ இந்தியா ஃபுல்லாக போகும்போது இது போனால் இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக ஸோ இனிமேல் அப்கிரேட் பண்ணுறவங்களுக்கு தர ப்ராடக்ட் வந்து MyV3 இம்யூன் ஹெல்த் கேப்சூல்ஸ் தான் தரப்போகிறோம். இது முதல் தகவலாக சொல்லிக்கிறேன். MyV3 இம்யூன் ஹெல்த் கேப்சூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் கேப்சூல் தரப்போகிறோம். அடுத்தது என்னன்னா, இந்த பேஅவுட் சிஸ்டம் சம்பந்தமாக மக்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. என்னன்னா, எப்போ நமக்கு பேஅவுட் ரிலீஸ் ஆகும்? ஏப்ரல் 19க்கு அப்புறமா இல்லை எப்போன்னு கேட்டுக்கிறீங்க. ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே சொன்னதான், எலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். எலெக்ஷன் ப்ராசஸ் ஜூன் 4 தான் முடியுது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து தமிழ்நாடு மட்டும் பிஸ்னஸ் பண்ணல, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ் சொல்லிட்டு எல்லா பக்கம் ஆஃபீஸ் இருக்குது. தாண்டி இந்தியா ஃபுல்லாக பிஸ்னஸ் இருக்குன்னு சொல்லும்போது, ஆஸ் பர் ரூல்ஸ் பிரகாரம் செய்யணும்னு சொல்லும்போது ஜூன் 4க்கு அப்புறம் தான் எல்லாமே அப்டேட் ஆகும். அது தெளிவாகி அன்றைக்கே சொல்லியிருந்தோம். இருந்தாலும் கொஞ்சம் பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது, இந்த கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறனால அதுக்கான விளக்கத்தையும் நான் கொடுத்துறேன். நான் இந்த வீடியோ மூலம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எம்டி சார் சொல்கிற வரைக்கும் நீங்கள் ஆளுக்கால் போட்டு எதையும் குழப்பாதீங்க. இதில் தெளிவாக இருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்லேயும் ஒவ்வொரு மெசேஜ் வந்து என்கிட்டையும் வராதான் செய்யுது. இப்போ வந்து அந்த கேப்சூலை நிப்பாட்டிட்டு அதுக்கு பதில் 1,00,000 1,20,000 வேறு ப்ராடக்ட்லாம் தர போகிறாங்க, அது தர போகிறாங்க, இது தர போகிறாங்க, ஆளுக்கால் போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. எதுக்கு வீணாக நீங்களாக ஒன்று ட்ரஸ்ட்டை ஏற்படுத்திக்கிறீங்க? எம்டி சார் இப்போ இன்றைக்கி தெளிவாக சொல்லிட்டாங்களா? அதனால் எதையும் போட்டு குழப்பாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அத்தாரிட்டி இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான். அவங்க சொல்லி யாராவது சொல்கிறாங்களா? அப்படி யாரும் சொல்லலை. சரிங்களா? எம்டி சார் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேளுங்க. இப்போ பாருங்கள், ஜோனல் மீட்டிங்கில் அட்டன் பண்ணால் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் இதை கொண்டு போய் எம்டி சார் அதில் சேர்க்குறோன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஜோனல் மீட்டிங் வேணால் அட்டன் பண்ணுங்கள். நான் நிறைய மீட்டிங்கில் அட்டன் பண்ணியிருக்கேன். நம்ம கோரிக்கையை வந்து எங்கே சொல்லணும்? ஜோனல் மீட்டிங், அந்த கூகுள் இது ஆப்பில் வைக்கிறாங்கல்ல, அந்த ஜோனல் மீட்டிங்கில் கலந்துங்க. இல்லைன்னா நம்ம ஜோனல் ஆஃபீஸில் போய் எதுனாலும் சொல்லுங்கள். இப்படி எதாவது சொன்னால் தான், நம்மளோட குறைகள் சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு அதுவும் கொண்டு போய் அவங்க தான் சேர்ப்பாங்க. நான் அதுக்குன்னு இன்சார்ஜ் இவங்க தான் ஸ்டெப் எடுக்கணுன்ற ஒரு எம்டி கீழே ஒரு ஜிஎம்ஓ ஒரு இவ்வளோ யாருமே இல்லை ஸ்டெப் எடுக்கிறதுக்கு. எதனாலும் எம்டி தான். அப்போ வந்து டிஸ்கஷன் அத்தாரிட்டிஸ் வந்து அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போது அவங்க சொல்லாமல் நீங்கள் ஏன் ஆளுக்கு ஒரு முடிவு பண்ணுறீங்க? ஏன்டே சொல்கிறாங்க அதுக்கு பதில் அந்த ப்ராடக்ட் வருதான், இந்த ப்ராடக்ட் வருதான், 1,20,000 வேறு ஏதாவது மாற்றி தர போகிறாங்களா? அப்படி கொடுத்தா சந்தோஷம் சாமி, எனக்கும் சந்தோஷம் தான். இப்போ பாருங்கள், அவர் வந்து சொன்னாங்களா, இந்த டேப்லெட் நிப்பாட்டு அந்த டேப்லெட்டு கழுத வெட்டையில் முன்வெட்டனா என்ன பின்வெட்டனா என்னன்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் குழப்பம் இல்லை. டேப்லெட் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது இன்னொரு அப்டேட் சொல்லியிருக்காங்கல்ல, பேமெண்ட்டு. எல்லாருக்குமே மனசை உறுத்திட்டே இருந்த பேமெண்ட்டு. இப்போ நம்ம 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் கொடுத்த பெண்டிங் பேமெண்ட் இப்போ போட்டுருவாங்க
அதெல்லாம் அப்படி இப்படின்னு ஆளுக்கு ஒரு கற்பனை அதுக்குள்ளார செஞ்சுட்டு இந்த பேமெண்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் எல்லா பேமெண்ட்டையும் மொத்தமாக ஒரே பேமெண்ட்டில் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நிர்ணயிக்கிறது நம்மளாம் யாரும் நிர்ணயிக்கிறது இல்லை, அவர் நிர்ணயிச்சா மட்டும்தான். அதனால் கண்டதையும் போட்டு குழப்பி நம்ம கிட்ட வரவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை மட்டும் சொல்லி அனுப்புகிறோம். அதுதான் நடந்துட்டுருக்கு. இந்த எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, பொங்கி வர பயணிக்கு கப்பி முத்து போட்டு அடக்கிற மாதிரி அந்த டைமில் அணைச்சி விட்ற மாதிரி. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கூட ஏம் பண்ணாதீங்க. 4ஆம் தேதி சொல்லியிருக்காங்க, ஒரு 10-15 தேதி ஏம் பண்ணுங்கள். ஒரு 4 நாள் விட்டுப்பிடிங்க. ஏன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கமிட்மெண்ட்டு ஏற்பாடு படுத்திக்கிட்டீங்கன்னு வைங்களேன், எல்லாருமே சிக்கி சீரழிஞ்சி ஆகணும். அதனால் ஒரு 4-5 நாள் எக்ஸ்ட்ராவே வச்சுங்க. அவங்க ஜூன் 4 வந்து அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் முடியுது, அதுக்கப்புறம் தான் எல்லாமே பண்ணுறாங்கன்றாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஒரு 5 டேஸாக டைம் வேணும்ல, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. அவங்க 4ஆம் தேதினாங்கன்னா நீங்கள் ஒரு 15ஆம் தேதி கணக்கு பண்ணிக்கங்க. அதுக்குள்ளார ட்ரஸ்ட்டை ஏற்றிக்காதீங்க. 4ஆம் தேதினா 5ஆம் தேதி நம்மளுக்கு பேமெண்ட் கையில் வந்துடும், அப்படியே தூக்கி அவங்களுக்கு கொடுத்தலாம் இவங்களுக்கு கொடுத்துலாம் கற்பனையை வளர்க்காதீங்க. நான் அதை தான் சொல்ல வரேன். தெளிவாக இருந்துக்குங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கிளியராக அச்சீவ் பண்ணி டெய்லி ஆடு பாருங்கள். டெய்லி உங்கள் ஏர்னிங்ஸை கரெக்டாக முடிங்க. ஒரு நாளும் எந்த ஏர்னிங்ஸும் குறை வைக்காதீங்க. ஆடை நல்லா முழுமையாக பாருங்கள். எம்டி சார் வந்து நாளைக்கு அனைவரும் பேசுவாங்க. இன்றைக்கி அந்த வீடியோ நான் இதை அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்ம மைவி3 ஆட்ஸில் நம்ம எம்டி சார் வீடியோவோ இல்லாட்டி அதுக்கு பதில் போகோ வீடியோவோ பார்த்துட்டு இருக்கோம்னா டிஸ்பிளேயில் வந்து எஸ் எதுக்கு வருதுன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து மைண்டை வேறு எங்கே கொண்டு போயிடக்கூடாது, அவங்க சொல்கிறத கவனிக்கணுன்றதுக்காக தான். அந்த வீடியோவில் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அதை நம்ம கவனிக்கிறதுக்காக தான் டிஸ்பிளேயில் எஸ்எஸ்ன்னு வருது. அதை நம்ம டச் பண்ணுறோம். நம்ம மைண்ட் எங்கேயா சதற விட்டு வேறு எங்கேயா இப்படி பார்த்துட்ருக்கோம், இல்லை செல்லை சைலண்ட்டை போட்டு எங்கேயா பார்த்துருந்தோம்னா அந்த வீடியோ போய் முடிஞ்சு யாருக்கும் தெரியாது. அதனால் பார்க்குறோமா பார்க்கலையான்றதுக்காக தான் டிஸ்பிளேயில் எஸ் வருது. சரி, அது ஓகே, நீங்கள் அது சிஸ்டம் வச்சது ஓகே. அடுத்தது என்னடான்னா விளம்பரம். அந்த விளம்பரத்தை பார்க்குறாங்களா பார்க்கலையான்றதுக்கு தான் கேப்சா. இதுதான் என் மைண்டுக்கு தோணுது. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொல்கிறேன். விளம்பரம் ஓடிட்டுருக்கு. இப்போ விளம்பரத்தை பார்க்காம கூட அப்படியே வச்சுட்டு கூட செல்லை வச்சுட்டு கூட இப்போ 50 விளம்பரம் 100 விளம்பரமாக ஓடட்டும்னு வச்சுட்டு கூட போயிடுவாங்க. அவங்க அப்படி போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் கேப்சா சிஸ்டம் வச்சுருக்கீங்க. சரிங்களா? இது உண்மையாக இருந்தால் கேப்சா சிஸ்டம் அதுக்காக தான் வச்சுருக்கீங்க. அப்போ அந்த கேப்சா வைக்கிறது வந்து மினிமம் ஒரு 5 எழுத்து வைக்கலாம், இல்லை ஒரு 7 எழுத்து வைக்கலாம். இப்போ பாருங்கள், 5 எழுத்தும் விட்டு 7 எழுத்தையும் விட்டு 9 எழுத்து இருந்தது. 9 எழுத்துக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணீங்க, 13 எழுத்து கொண்டு வந்தீங்க. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறீங்க, 20 எழுத்து கொண்டு வர போகிறீங்க. இப்போது என்னோட கொஸ்டின் என்னென்னா, இந்த கேப்சா நாங்கள் அடிக்கிற கேப்சா மூலம் உங்களுக்கு எதாவது வருமானம் வருதா? கம்பெனிக்காரங்களுக்கு, மைவி3 ஆட்ஸ்காரங்களுக்கு எதாவது வருமானம் வருதா? அவள் ஏதோ பிரயோஜனமாக இருக்கணும்ல. இப்போ நாங்கள் பார்க்குறோமா இல்லையான்றதுக்கு தான் நீங்கள் அதை வச்சுருக்கீங்க. ரைட்டு, ஓகே, நான் அதை ஒத்துக்கிறேன். அப்போ 5 கேப்சா போதுமே, இல்லை 7 கேப்சா போதுமே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் படித்தவங்க எல்லாருமே படித்தவங்கன்றதில்ல. படித்தவங்கன்னா அவங்களுக்கு தகுந்த வேலை கிடச்சிருக்கோம், அவங்க ஒரு ஒர்க் பார்த்துருப்பாங்க. நீங்கள் இந்த சிஸ்டம் ஆரம்பிச்சது எதுக்குன்னு சொன்னீங்க? ஊனமுற்றோர் நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் மகளிர் வேலை இல்லாமல் நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த ஆப்பு. அப்போ அவ்வளோ பெண்கள் வீட்டில் இருந்து வேலை பார்க்குறாங்க. நீங்கள் அப்போ அவங்களாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி உள்ள ஜெனரேஷன் உள்ள பிள்ளைங்க டப்பு டப்புன்னு அடிச்சிடும். 4 செல்லு நீங்கள் என்ன நினச்சி பண்ணீங்கன்றதும் தெரியுது. 4 செல்லை வச்சு அடிக்கிற பிள்ளைங்களும் இருக்குது, டப்புன்னு அடிச்சிடும். நீங்கள் 15 கேப்சா இல்லை 20 கேப்சா வச்சாலும் அவங்க தப்பிச்சிடுவாங்க. வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, ஊனமுற்றோர் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் சிந்திக்கணும். நீங்கள் ஒருத்தவங்களை பழி வாங்குறதுக்காக எல்லாரையுமே போட்டு அழுத்தின மாதிரி இருக்குது. இப்போ நம்ம 3 செல்லை வச்சு பார்க்குறவங்களும் பார்க்க தான் செய்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? ஒருத்தவங்களை பிடிக்கிறதுக்காக 10 பேரை நம்ம பழி வாங்குற மாதிரி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு கேப்சாவை கொஞ்சம் குறைங்க. ஒரு கேப்சா விட்டாலும் அவங்களுக்கு கூட ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் லேட்டாக தான் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த அந்த 1 நிமிஷம் இதுக்குள்ளாரையே அந்த கேப்சா அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ முடியுமா முடியாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்ன டைம் கொடுங்க. டைம் கொடுத்தா உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தானே, கூட கொஞ்சம் உங்களுக்கு டைமிங் கூட தானே செய்யும். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. இந்த ஒரு ஆப்ஷன் தயவுசெய்து செஞ்சீங்க. அப்புறம் இன்னொன்று சொன்ன பார்த்தீங்களா, டைம் சேவர் போர்ட்டல் வந்து நீங்கள் வந்து பார்த்து தான் ஓப்பன் பண்ணுறீங்க சார். இது வந்து எப்படின்னா, இது எப்பயும் இருக்கலாமே. இப்போ ஒரு வேலிடிட்டி, இப்போது 1 இயர் வேலிடிட்டி இருக்கிறதுக்கு 1 இயர் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 1 இயர் முடியும், அதே சிஸ்டமேட்டிக்காக அதே மாறிக்கும். நீங்கள் வந்து இது திருப்பி அதை ஓப்பன் பண்ணணும், திருப்பி க்ளோஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இப்போ இன்றைக்கி எனக்கு ஒரு சிஎம் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்காங்கன்னா நாளைக்கு கூட நான் டைம் சேவர் போட்டுக்கலாம். சிஸ்டமேட்டிக்காக தான். இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு, நீங்கள் 10ஆம் தேதி வந்து சொன்னதுக்கப்புறம் தான் அந்த டைம் சேவருக்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. இல்லை 12ஆம் தேதி நீங்கள் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் அந்த டைம் சேவர் ஓப்பன் ஆகுது. அது தேவையில்லைன்றேன். உங்கள் சிஸ்டமேட்டிக் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. உங்களை மிஞ்சி அது ஆப்பை வேலை செஞ்சிட போகுது? சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் என்ன ஆப்ரேட் பண்ணி வைக்கிறீங்களோ அதான் செய்ய போகுது. ஒரே ஆள் 4 வாட்டி சிஎம் கொடுக்க முடியுமா? கூட ஒரு சிஎம் சேர்ந்துட்டா கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க வேலிடிட்டி டைம் முடிய போகுது, அவ்வளோதான். இப்போ 2 சிஎம் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு எத்தனை மாதமோ அந்த மாதம் டைம் தானே, வேலிடிட்டி ஆகிடுவது முடிய தானே போகுது. அதுக்கு தான் போர்ட்டல் எப்பயும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாமா? இதே நீங்கள் எப்பயும் போட்டு ஹைட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இது ஒரு இது. கேப்சா வந்து தயவுசெய்து அது ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. கேப்சாலாம் அவ்வளோ கேப்சா தேவையில்லை. ஒருத்தவங்களை பழி வாங்குறதா நினச்சிட்டு எல்லாரையுமே கஷ்டப்படுத்துறீங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
என்னை பற்றி பிரச்சனை, நான் கூட 3 செல்லில் கொடுத்தீங்கன்னா நான் அடிச்சுடுவேன். எனக்கு அதை பற்றிலாம் மேட்டரே கிடையாது. இன்னும் 5 கேப்சா ஏற்றினாலும் நான் பார்த்துக்குவேன். அடுத்தவங்களை பற்றி யோசிங்க. நம்ம என்ன, நீங்கள் என்ன ஒரு நோக்கத்தில் போகிறீங்க, ஆனால் என்ன ஒரு நோக்கத்தில் இதை பாதிக்கிறாங்கன்றதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. நம்ம வந்து ஒரு இதை தடுக்க போகிறது 10 இதை பழி வாங்குற மாதிரி இருக்குது. சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஏற்கனவே இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவை நான் அழிச்சிட்டேன். எனக்கு இருந்தாலுமே மனசு கேட்கல. நீங்கள் இந்த வீடியோ பதிவிடுறேன் சார். நீங்கள் பேமெண்ட் கொடுங்க. ஜூலை ஜூனு அது வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களோ பண்ணுங்க, செய்யுங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கங்கள். வாழ்க வளமுடன், நலமுடன்.